நடிகர் விஜய் கள்ளக்குறிச்சி மருத்துவமனையில் கள்ளசாராயம் குடித்து ஆபத்தான முறையில் சிகிச்சை பெற்றும் நபர்களை இன்று நேரில் சந்தித்து ஆறுதல் கூறியிருக்காரு. அந்த சமயத்தில் பெண் ஒருவர் விஜயின் காலில் விழுந்து காப்பாத்துங்கன்னு சொல்லி கதறி அழுவாங்க. முன்னதாக அந்த பெண்ணின் காதில் தமிழக வெற்றி கழக நிர்வாகி ஒருவர் ஏதோ கூறுவார். அந்த வீடியோவை ட்ரெண்ட் செய்யும் சிலர் அந்த பெண்ணிடம் காலில் விழுங்க என்று கூறியிருக்காங்க. இப்படி ஒரு விளம்பரம் தேவையான்னு சொல்லி விஜய் விமர்சித்துட்டு வராங்க. இருப்பினும் சில அந்த நபர் வேறு ஏதாவது கூட கூறியிருக்கலாம் சொல்லி உண்மை தெரியாமல் விஜய் மீது பழி போட வேண்டாம் சொல்லி அவருக்கு ஆதரவாகவும் பேசிட்டு இருக்காங்க. கள்ளக்குறிச்சியில் பார்த்தீங்கன்னா 40 பேர் கள்ளசாராயம் கொடுத்து இறந்த விஷயம் இப்போ சமூக வலைத்தளங்களில் பயங்கர வைரலாக போயிட்டுருக்கு. அந்த ஊரில் பார்த்தீங்கன்னா சமீப காலமாகவே இந்த கள்ளசாராயம் கல்ச்சர் ரொம்ப அதிகமாக போயிட்டுருக்கு. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இப்போ 40 பேர் இறந்த சம்பவம் வேறு லெவலில் வைரல் ஆகிட்டுருக்கு. அதுக்காக பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் தளபதி விஜய் அந்த மருத்துவமனைக்கு சென்று அவங்களுக்கு ஆறுதல் கூறுவதாக நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு. அதை பார்த்து நிறைய பேர் அவருக்கு பாராட்டு தெரிவித்தாலுமே ஒரு சில பேர் அவருக்கு எதிராக தான் இருக்காங்க. ஏன்னா அந்த டைமில் 40 பேர் இறந்த உறவினர்கள் பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் கிட்ட அழுததாகவும் அவர்கிட்ட ஏதாவது உதவி செய்யுங்க அப்படி சொல்லி கதறினதாகவும் சொல்லப்படுது. அப்போ தளபதி விஜய் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கான உதவியை நான் செய்வேன்னு சொல்லி மிகப்பெரிய விஷயத்த சொல்லியிருக்காரு. அப்படி செய்யும்போது ஒரு பெண்மணி அவரோட காலில் விழுற நிகழ்ச்சி தான் பார்த்தீங்கன்னா சமூக வலைத்தளங்களில் பயங்கர வைரலாக போயிட்டுருக்கு. சினிமா துறையை பற்றிக்கும் தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத கதாநாயகனாக இருக்க தளபதி விஜய் இப்போ தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற ஒரு கட்சி ஆரம்பித்து அதை நல்லபடியாக நடத்திக்கிட்டு இருக்காரு. அவர் நாடாளுமன்ற தேர்தலில் அதாவது 2026 வரப்போகிற நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெறுவதாக தன்னுடைய அணியை சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அதில் ஜெயிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நான் முதலமைச்சராக இருக்க மாட்டேன்னு சொல்லியும் போல்டாக சொல்லியிருக்காரு. ஆல்ரெடி சீமான் கூட பேச்சுவார்த்தை நடத்தியதாகவும் அந்த சீமானும் தமிழக வெற்றி கழகம் ஒன்றா சேர்ந்து இந்த கட்சி நடத்தப் போவதாகவும் தகவல் வெளியான வண்ணம் இருக்குது. இந்த நிலைமையில் கள்ளக்குறிச்சியில் 40 பேர் இறந்ததை பார்க்க போன தளபதி விஜய் பார்க்கறதுக்கு நிறைய பேர் வந்தாங்க. அதெல்லாம் தாண்டி அவர் உதவி செய்தாரா இல்லையான்றது எல்லாருக்குமே கேள்வியாக இருக்குது. தளபதி விஜய் பார்த்தீங்கன்னா எல்லாரோட குடும்பத்துக்கும் தலா 1 லட்சம் கொடுப்பதாக வாக்குறுதி கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் கள்ளச்சாராயம் என்னோட ஆட்சியில் இருக்காதுன்னு சொல்லியும் பேட்டியும் கொடுத்துருக்காரு. இதை பற்றி புசி ஆனந்த் சொல்லும்போது தளபதி விஜய்க்கு இந்த விஷயம் எதுவுமே தெரியாது. அவர் வெளிநாட்டில் இருந்தார். நான் தான் பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சியில் நடந்த சம்பவத்தை பற்றி முழுசாக அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி ஊருக்கு வர வச்சேன். அது மட்டும் இல்லாமல் மக்களுக்கு ஆதரவாக இருப்பது தான் என்னோட வேலைன்னு சொல்லி எவ்வளோ பெரிய விஷயத்தை விட்டு கூட தளபதி விஜய் வந்திருக்காருன்னு சொல்லி ரொம்ப பெருமையாகவும் அவரை பற்றி பேசியிருக்காங்க. விஜயை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழக அரசியல் எப்படிப்பட்டதுன்னு அவருக்கு தெரியும். அடிப்படை தெரியாமல் எதுவும் பண்ண முடியாதுன்னு தெரியும். அப்படி இருக்கும் நிலையில் தளபதி விஜய் இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை செஞ்சது எல்லா கட்சிகளுக்குமே மூக்கு வேர்க்க ஆரம்பிச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா விக்கிரவாண்டி தேர்தலில் ஆல்ரெடி தளபதி விஜய் நிற்க மாட்டேன்னு சொன்னதுமே எல்லாருக்குமே ஒரு ஆச்சரியம் இருந்தது. ஸோ இவரோட எய்ம் பார்த்தீங்கன்னா 2026 அந்த நாடாளுமன்ற தேர்தல் தான் சொல்லி இருக்கிறதுனால மொத்த விஷயத்தையும் அடக்கிட்டு இருக்காருன்னு சொல்லலாம். ஒருவேளை அந்த எலெக்ஷனில் தளபதி விஜய் தோத்துட்டா அவரோட கட்சி பணிகள் எப்படி இருக்கும்னு சொல்லி எல்லாருக்குமே ஆச்சரியமாக இருக்கலாம். அதை தாண்டி தன்னுடைய பிறந்தநாள் அன்று ஒரு மிகப்பெரிய மாநாடு நடத்த போவதாகவும் அதில் மக்களுக்கு என்னென்ன செய்ய போகிறாருன்றதை முழு விவரமாக சொல்லுவாருன்னு சொல்லி சமூக வலைத்தளங்கள் நிறைய விஷயங்கள் போயிட்டுருக்கு. தளபதி விஜய் கண்டிப்பாக கட்சி ஆரம்பித்தார்னா அவருக்காக ஓட்டு போடும் சொல்லி நிறைய பேர் இருந்தாலுமே அவருக்கு எதிர்ப்பாக நிறைய பேர் இருக்காங்க. இது மூலிமா நமக்கு தெரியுது. இதை பற்றி உங்கள் கருத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சினி ஜங்ஷன் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.